வணக்கம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் கொலைகள் மாறுவதே இல்லை. மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் என்றைக்கு பதவியேற்றார்களோ அன்றைய தினம் கிருஷ்ணகிரியில் இரட்டை கொலை நடந்திருக்கிறது. ஆட்சி ஆரம்பிக்கும் போது இரட்டை கொலை எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே உள்ள ஆலப்பட்டி ஊராட்சி உட்பட்ட பகுதி வெம்பாலம் ஆலம்பட்டி ரோட்டில் ஒரு பாடி கருகிய நிலையில் இருக்குது. எப்படி இருக்குன்னா, பெட்ஷீட்டில் சுற்றி தென்னை ஓடை போட்டு கொளுத்தி அந்த பாடியை போட்டு வச்சுருக்காங்க. வந்து பார்த்தா அடையாளமே தெரியல. போலீஸுக்கு தகவல் போகுது. தகவல் பண்ண போலீஸ் வந்து பார்க்குறாங்க. கிருஷ்ணகிரி தாலுக்கா போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லா இடத்தையும் வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்னடா பார்த்தா இன்னும் 1/2 கிலோமீட்டர் தள்ளி போனால் அதே மாதிரி ஒரு பாடி கருகிய நிலையில் கிடக்குது. அந்த பாடியும் எடுக்கிறாங்க தாலுகா போலீஸ். 2 பாடியும் உருக்குலைஞ்சி போச்சு, அடையாளமே தெரியல. இந்த 2 பாடியும் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போயிட்டு பிரேத பரிசோதனைக்காக பாடியை இன் பண்ணிட்டாங்க. இன் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கா, யாராவது காணாத போனதா ஏதாவது தகவல் இருக்கா, எதாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ தானே தெரியும், காணாத போனவங்க தகவல் இருந்துச்சுன்னா இவங்களை பற்றி கண்டுபிடிக்கலாம் யாருன்னு. அந்த மாதிரி எதுவும் தகவல் இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்களே விசாரிக்கிறாங்க. விசாரிக்க போகும்போது இந்த கருகிய நிலையில் கிடந்தப்பட்ட 2 பாடி யார் அப்படின்னா, வெள்ளாரம்பள்ளியை சேர்ந்த 62 வயது மிக்க செல்லப்பா, இன்னொருத்தர் 43 வயது மிக்க மகேஷ்குமார். இந்த மகேஷ்குமாரோட அப்பா தான் செல்லப்பா. அப்பாவும் பிள்ளையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எங்கேயோ ஆளை க்ளோஸ் பண்ணி மர்டர் பண்ணி இங்கே வந்து கொளுத்தி ஓரம் தூக்கி போட்டு போயிருக்காங்க. இதை 2 பேர் ஆள் கண்டுபிடிச்சாங்க, இறந்தவங்க இவங்க தான் அப்படின்னு. அப்போ மகேஷ்குமாருடைய மனைவியை போய் விசாரிக்கிறாங்க போலீஸ். மனைவி வந்து பானுப்பிரியாவை விசாரிக்கும் போது முன்னுக்கு பின் முரணா இந்த அம்மா பதில் சொல்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து போலீஸுக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு, ஆஹா இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துருக விசாரிக்கும் போது எதிர் வீட்டில், அதாவது பானுப்பிரியா வீட்டுக்கு எதிர் வீட்டில் பூவரசன் அப்படின்னு ஒருத்தர் குடியிருக்கார். அவருடைய பானுப்பிரியா கள்ளத்தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இந்த கள்ளத்தொடர்பால் மகேஷ்குமார் இங்கே வெளியே வேலை பார்க்குறாரு, காஷ்மீரில் மிலிட்டரியில் ஒர்க் பண்ணுறாரு. வீட்டுக்கு வந்திருக்காரு. விஷயம் தெரிஞ்சு மனைவியை கண்டிச்சிருக்கார், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு இருக்கார். எப்படி கேட்கும், கள்ளக்காதலாச்சே, விட்டுட முடியுமா? ஒன்றும் முடியல இவங்களால். மறுபடியும் அதே நிலைமையில் வருது, பிரச்சனை ஆகுது. சரி வேறு வழி இல்லை, கூட்டுக்காரனை போட்டு தள்ள வேண்டியதான் அப்படின்னு பானுப்பிரியா கணக்கு போட்டாங்க. கணக்கு போட்டுட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, கள்ளக்காதலை வர சொல்கிறாங்க. வர சொல்லும் போது புருஷங்காரன் தூங்கிட்டு இருக்காரு, மூஞ்சில் துணியை வச்சு காலி பண்ணிட்டாங்க. சத்தம் காட்டோன்னா அப்பாக்காரு ரூம்லேருந்து வெளியே வர்றாரு. அப்பனையும் போட்டு குத்தி சர மாதிரி குத்தி காலி பண்ணிட்டாங்க. நைட்டோட நைட்டாக காலி பண்ணி ரொம்ப ஊருக்கு ஒதுக்குப்புறமா எடுத்துன்னு போயிட்டு கொளுத்தி துணியில் சுற்றி அரையும் குறையமாக கொளுத்தி எடுத்துன்னு ரோட்டில் போட்டு வந்துட்டாங்க. இந்த கள்ளக்காதலுக்காக தன்னுடைய கணவனையும் மாமனாரையும் மனைவி எப்படி கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரியான நிகழ்வு ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கினே இருக்குங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சமூகம் எப்படி இருக்கிறது, ஒரு நல்ல வழியை நோக்கி போதா பார்த்தீங்களா? நம்ம யாரை குறை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அதாவது சொல்லுவாங்க, பெண்கள் மட்டும் ஒழுங்காக இருந்தால் இந்த வீடு நல்லா இருக்கும், ஆம்பளை எப்படி வேணாலும் போனால் பரவாயில்ல, பெண் வந்து கட்டுக்கோப்போடு இருந்தாலும் அந்த குடும்பம் உருப்படும் அப்படிம்பாங்க. ஏன்னா ஆண் வந்து தடத்தில் பெண்ணுக்கு தான் அந்த முழு பொறுப்பை கொடுத்துருக்கு இந்த சமூகம். அந்த பொறுப்பை தவறாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெண் குலத்திற்கே அசிங்கம் ஏற்படுத்திக்கின்னு கேவலப்பட்டு கிடக்குதுங்க. இப்போ ஜெயிலுக்கு போயாச்சு, 2 பேர் உயிரையும் விட்டாச்சு. நாட்டில் இன்னும் தொடர்ந்து எத்தனை கொலைகள் நடக்க போதோ பார்ப்போம். கண்டிப்பாக நடக்கும், அதையும் நான் சொல்ல தான் போகிறேன். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.